டைம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா, மெஷின் வச்சு பார்த்துருப்பீங்க. அப்புறம் சூட்கேஸ் வச்சு டைம் ட்ராவல் பண்ணது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வாட்ச்சு, மோதிரம், அப்புறம் கண்ல டைம் ட்ராவல் பண்ணுறது, மைண்ட வச்சு டைம் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாரி நெறையா பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த டைம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஹாட் டப் டைம் மிஷின். இது வந்து அவங்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து உட்காருவானுங்க. வீட்டுக்குள்ள இருக்கும் குட்டியா ஒரு ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து லைட்டா ஒரு டிவைஸ்ல ரேடியோவாட்டம் இருக்கும். அந்த டிவைஸ்ல தட்டும்போது அவனுங்க டைம் ட்ராவல் பண்ணிருவானுங்க. எக்ஸாக்ட்டா அந்த அந்த இடத்துக்கே போற மாரியான ஒரு டைம் ட்ராவல் தான். பாஸ்ட்ல போய் தன்னோட சூழ்நிலை எல்லாத்தையும், வாழ்க்கையோட சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துருவானுங்க. அ தான் வந்து பெட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல வந்து பணக்காரனா இருப்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து திருடி, அத ஃபாஸ்ட்ல போய் சேல்ஸ் பண்ணி அதில வந்து ஹிட் குடுப்பான். ஆனா இப்படி நடந்துட்டு இருக்கும்போதும் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போதும், எவனோ ஒருத்தன் வந்து மெயின் பாயிண்ட்லயே வந்து சுட்டுட்டான். அவன் ஃப்ரெண்டோட ஒருத்தன். அதனால வந்து பயங்கரமா ரத்தம் ஊத்திக்கிட்டு படுத்து கிடந்தான். கடைசியில இவன என்ன பண்றதுன்னு தெரியாம பாஸ்ட்டுக்கு போனா தான் அவன காப்பாத்த முடியுன்ட்டு, பாஸ்ட்டுக்கு போகாம ஆனா ஃபியூச்சருக்கு போயிருவானுங்க 2 பேரும் டைம் ட்ராவல் பண்ணி. இது வந்து 2015ல வந்து எடுத்தது. அதனால வந்து 2024க்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணிருவாங்க. 2024க்கு டைம் ட்ராவல் பண்ணி போனா, அங்க சோடா புட்டி போட்டான் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான கேர்ள் ஃப்ரெண்டும், அதுக்கப்புறம் விஐபி பங்களாவும் வந்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாருமே வந்து யார்றா இது? யார்றா அவனைய போட்டு தள்ளலான்னு போனான்ட்டு, உனக்கு எதிரிங்க யார் யார் இருக்கான்னு இந்த மொட்டைக்கு தேட, அவனுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்லேருந்து அப்புறம் எக்ஸ் ஒய்ஃப் மட்டும் எல்லாமே வந்து எதிரியா தான் இருக்கானுங்க. அவன் ஒருத்தனை ஃபாலோ பண்ணி போக கடைசியில் அவன் தான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கான். அப்புறம் ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக காமிச்சிருப்பானுங்க. கிளப்பும் சரி, பப்பும் சரி அங்கே போய் குடிக்கும் போதும் பயங்கர காமெடி பண்ணியிருப்பானுங்க. தன்னோட சுயநலமாக இறந்து பூச்சி கடிக்கிற மாதிரியும், பட்டாசு வெடிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பானுங்க. அப்புறம் ஒவ்வொரு சீன்லேயும் பொண்ணோட சீனாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற இந்த சீனாக இருக்கட்டும், அதுவும் ஃபுல்லாகவே காமெடியாக தான் காமிச்சிருப்பாங்க. இது ஹாட் டப் டைம் மிஷின் சொல்கிறத விட ஹாட்டான காமெடி அப்படின்னு சொல்லலாம். 3 பேத்துல பார்த்தீங்கன்னா பட்டைய கிளப்புவார். ஏன்னா மொட்டை பண்ணுற காமெடி தான் பயங்கர ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டுக்கு அப்புறமா வந்து எடுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு தான் இருக்குது. இதனால 2 பார்ட்டோட முடிச்சிட்டாங்கன்னா, இந்த படத்தோட கிளைமாக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை வந்து டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ரொம்ப பாஸ்ட்டுக்கு போய் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த மாதிரி நம்ம சுதந்திர போராட்டத்தில் அவங்க நாடு வந்து போராடப்பட்ட நாட்டுக்கு வந்து போயிடுவான். அங்கே பிரசிடெண்ட்டோட சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்க மாதிரி வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவான். அதனாலவே ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டராக கொண்டு போயிட்டு இருந்ததை வந்து கான்செப்டே இல்லாமல் ஸ்டோரியை தலைகீழாக மாறுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம் மிஷினை பொறுத்த வரைக்கும் அவனுங்க பாஸ்ட்டில் போய் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் அவனுங்க ப்ரெசண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இருந்தாலும் அவனுங்க பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஹார்ட் டப் டைம் மிஷின் வந்து ஒவ்வொரு கான்செப்டும் ஸ்டோரியும் ஒவ்வொரு கன்ஃபியூஷன் ஆனதுனால, என்னடா அவங்க பாட்டுக்கு ஃபியூச்சர் பாஸ்ட்னு டைம் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து ட்ராப் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு.